75th பர்த்டே அப்பாவோடது வந்து போன வருஷமே பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் கோயில் போகிறேன்டா எல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு பள்ளிமலைக்கு போயிட்டு கோயில் இருக்க போகிறேன், சாமி கும்பிட்டு அங்கே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்த முடிவு தான், யாருமே மாற்றலாம் முடியாது அதையே. ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயம் வந்து சரி இந்த அட்லீஸ்ட் இந்த வாட்டி இந்த மாதம் விட்டுற வேண்டாம், இந்த நம்பரை விட்டுற வேண்டாம், 75 இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். என்ன பண்ண முடியும் அவருக்கு, எப்படி என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த நாளை மார்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆசை இருக்கலாம், பட் அது நடத்தி காமிக்கணும். ஒருத்தர் பொறுப்பெடுத்துட்டு அந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு வேறு யாரும் எங்களுக்கு கணக்கு தெரியவே இல்லை. தனஞ்சயன் சார் தான் இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு, அவரோட டீம் இல்லாட்டி வந்து இது நடந்திருக்காது. நம்பிக்கை கொடுத்தாரு, பண்ணிடலாம் சார் நம்பிக்கை கொடுத்தாரு. கூடவே நாங்கள் 2 ஐடியா சொன்னால் அவர் 12 ஐடியா சொல்லுவார். ஸோ அதில் நாங்கள் எதை சூஸ் பண்ணுறது திண்டாடிட்டு இருந்தோம். பட் இந்த காஃபி டேபிள் புக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐடியாவாக இருந்தது. அது நாங்கள் உடனே பண்ணிடலாம் சார்ன்ட்டு யோசிக்கவே இல்லை, செகண்ட் தாட்ஸே இல்லை. அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும், ஒரு டே அண்ட் நைட்டாக இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவர் பாஃப்டால் இருக்கார், ப்ரொடியூசராக இருக்கார், மற்ற வேலைகள் இருக்குது. அதெல்லாம் எதையுமே வந்து ஒரு காரணமாக சொல்லாமல், சார் நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன் 2 நாள் என்னால் வர முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடையாது. அவரே எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தராக, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நின்று இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ தனஞ்சயன் சாருக்கு தான் வந்து ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். அண்ட் பிரகதி ஆல்சோ ஏர்போர்ட்லேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஸ்டே பண்ண வச்சு இது ஓகேயா அப்படின்னு திருப்தி வர வரைக்கும் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து புக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ பிரகதி, ஹைதராபாத்தில் இருக்கிற பிரகதி இருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் ஐ ரியலி ஹேவ் டு தேங்க். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் தியாகு டு கம் ஹோம் அண்ட் கிளிக் ஆல் த பிக்சர்ஸ். ஒரு ஷேட் டிஃப்ரென்ஸ், ஒரு ப்ளூ அதிகமாக போல், ஒரு க்ரீன் அதிகமாக போல், இன்னொரு கலர்லாம் ஆகவே இல்லை. அப்பாவோட பெயிண்டிங் எப்படி இருந்ததோ அப்படியே அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு டிஜிட்டலாக. இதை வந்து இந்த பேனர் சைஸ்க்கும் கூட வந்து அது ப்ளோ பண்ண முடியும், எங்கே வேணாலும் வி கேன் அகெயின் எரெக்ட் இட். ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட மறுபடியும் ப்ரிசர்வ் பண்ண ஒரு சந்தோஷம் வந்து எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் அப்பாவோட அடையாளம். அதுதான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் என்ன தூரம் போக முடியும், வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழ்த்தி காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வீட்டில் ஒருத்தனாக நான் பையனாக பேச முடியல, நான் வெளியிருந்து தான் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி வந்து நாங்கள் எல்லாமே அடங்கிறோம், நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாத்தையுமே. பட் நான் அப்படி தான் நான் உணர்றேன். அதையே ஒரு 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அப்பா பண்ண அத்தனை விஷயங்களும் வந்து இந்த ஓவிய கண்காட்சியிலையும் காஃபி டேபிள் புக்லேயும் இருக்க போகுது. காஃபி டேபிள் புக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான புக்கு. இன்றைக்கி லான்ச் பண்ணிடலாம், நாளைக்கு தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் இன்றைக்கி லலித் கலா அகாடமியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே இல்லை. ஒரு 50 இயர்ஸாக அப்பாவோட ஒர்க்கை வந்து இப்படி எக்ஸிபிட் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இதுக்கு வந்திருக்காங்க. எல்லா செலிப்ரிட்டிஸும் நினச்சதை விட அதிகமாக இங்கே அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளை மார்க் பண்ணுற மாதிரி இங்கேயே ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஜனஞ்சன் சொன்னார். ஸோ இன்றைக்கி அந்த காஃபி டேபிள் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ எம் ஷுர் இட் வில் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். மெயினாக நான் இன்றைக்கி நிறையா ஸ்கூல் பசங்களாம் வரதை பார்த்தோம், அதை பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஸோ இந்த பெயிண்டிங் கண்டிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியிலையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு நிறையா ரிக்வெஸ்ட் வந்துருக்கு. ஸோ தட் வில் ஆல்சோ ஹேப்பன். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போக அடுத்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீடியா நண்பர்கள்னால தான் இந்த பேச்சு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட எக்ஸிபிஷன் நடந்து அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் நடந்து இவ்வளோ கூட்டம் வந்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் வந்து நான் எங்கள் குடும்பத்தார் சார்பாக நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எப்பவுமே ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் சாதிச்சாங்கன்னா வந்து அப்பா டயர்டாகிடுச்சுப்பா ஒன்று போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஓவியராக ஆரம்பித்து அது ஒரு 8 இயர்ஸாக வந்து ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸ் இல்லாமல் அது தனியாக வந்து அது மட்டுமே செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு ஒரு காலேஜில் போய் படித்து அது மட்டுமே சின்சியராக செஞ்சு முடிச்சு இதுக்கப்புறமா இது மட்டும் போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஹி ஹேட் த கட்ஸ் டு சேஞ்ச். ஒரு ப்ரொஃபஷன் வருது வாழ்க்கையில், இன்னொரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்னா அதையும் தைரியமாக எடுத்து ஒரு நடிகராக ஆகி ஒரு நடிகராக கிட்டத்தட்ட 200 படங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இது போதும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணாமல் மறுபடியும் ஒரு ஒரேட்டரா, ஒரு ரைட்டரா தன்னோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் மாற்றிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நான் இப்போ தான் ஜார்ஜியா போயிட்டு வந்தேன், நார்வே போனேன். அங்கெல்லாம் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான்லாம் உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் அப்பாலாம் வந்து உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க.
வேறு என்ன வேணும் எங்களுக்கு. வி ஆர் ஸோ பிளெஸ்ட் டு பி வித் ஹிம் இன் ஹிஸ் ஃபேமிலி அப்படி தான் நான் சொல்லணும். எங்களுக்கு பெரிய போட்டி தான் அது. அவர் போட்ட ரோட்டில் போகிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சு. என்னோட பசங்க, பொண்ணு, பையன் எல்லாமே வந்து அவரோட நிழலில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நிச்சயமாகவே அது அப்படி தான். ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாத்தோட அன்பு கிடைக்கிறது, எல்லாத்தோட லவ், ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு வெரி வெரி ஸ்பெஷல். ப்ரெஸ் அண்ட் மீடியா அகெயின் ஸ்பெஷலாக இந்த நாளை வந்து ரொம்ப அழகாக மார்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் வந்து இதை பற்றி எழுதிட்டுருக்கீங்க. நாளைக்கு 27ஆம் தேதி அப்பாவோட பிறந்தநாள். எல்லாத்தோட வாழ்த்துக்களும் வேணும், எல்லாத்தோட அன்பும் வேணும். எப்பவுமே இதே மாதிரி அப்பாவை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எனிதிங் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பேரும் பணமும் புகழும் வந்து நான் அடிமை கிடையாதுடா அப்படின்ட்டு தூக்கி வீசினாங்க. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அடிமையானதே கிடையாது அப்பா. அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தாண்டினது கிடையாது. எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு தெரில. பட் பேங்க்கில் அவரோட அக்கௌண்ட் வந்து 3 lakhs தாண்டினது கிடையாது. அந்த தனி மனித ஒழுக்கம் தான் நானும் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புகழுக்கும் வந்து ஆசைப்பட்டதே கிடையாது. சும்மா இது நான் நடிக்கணும் ஆகிட்டேன், அதுதான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. இப்போ அடுத்தது திருக்குறளுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அது யாரும் சொல்லவே இல்லை. அதுக்கு வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு 3 years 4 yearsக்கு அதுக்காக டைம் எடுத்து மெனக்கெடுத்துக்கிட்டு ஹவு டு ஏஜ் அப்படிங்கிறது மறுபடியும் அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். கலைஞர் அவர்கள்லேருந்து, அமீர் கான் அவர்கள்லேருந்து நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை பார்த்துருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸை அத்தனை தமிழ்நாடு மக்கள்னால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அது. ஸோ உங்களோட பெரிய ஆதரவு கிடச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த நிகழ்வை மார்க் பண்ணுற மாதிரி வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த ஓவியருக்கான பரிசு ஒன்று அப்பா பேரில் கொடுக்கறக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அடுத்தது வரும். பட் நிச்சயமாக வருஷம் அப்பா பேரில் சிறந்த ஓவியருக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.